ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. நம்ம ஸ்வீட்லாம் செய்யணுன்னா கடையில் நெய் வாங்கினோம்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் முறுக்கு மாவு என்னோட பக்கத்தில் நான் எப்படி அடைக்கிறேங்கிறதையும் நெய் உருக்கிறதையும் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். 1 கிலோ நெய் பார்த்தீங்கன்னா கடையில் நமக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வருது. இது 1 கிலோ வெண்ணெய் வந்து 560 ரூபா தான். நமக்கு கிட்டத்தட்ட 900 ml வந்து நெய் கிடைக்கும். இடையில ஒரு 50 மில்லி வாங்கினா 56 ரூபாயாம். இப்போ ரேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு. இது வந்து நம்ம வீட்டிலே வாங்கி காய்ச்சினோம்னா கண்டிப்பாக நமக்கு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் நமக்கு மிச்சமாகும். அதுக்கு முன்னாடி முறுக்கு மாவுக்கு வந்து அரிசி வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போதும் அரிசி வந்து கழுவி காய வச்சு தான் முறுக்கு செய்வேன். இல்லைன்னா ரொம்ப செவரும் அப்படிம்பாங்க. அதனால் அப்படியே களையாமல் செஞ்சால் ரொம்ப ஒரு மாதிரி கடுக்கு முடுக்குன்னு இருக்குது முறுக்கு. அதனால் நான் எப்போவுமே கழுவி காய வச்சுட்டு தான் வந்து செய்கிறது. எப்படி இருந்தாலும் தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு வெயில் அடிக்கும், அடிக்காமலாம் போகாது. இப்போ வந்து கழுவி நாளே நான் காய வச்சுட்டேன். அதையும் எவ்வளோ அரிசி எடுத்தேன் அப்படிங்கிறத வீடியோ இடையில வந்து அதையும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வந்து உளுந்து எடுத்திருக்கோம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறக்கூடாது. லைட்டாக வந்து வறுத்துட்டு வாசம் வர அளவுக்கு வறுக்கணும். அதே சமயம் கடுக்கு முடுக்குன்னு வாயில் போட்டால் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி வர அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்துங்க. அரிசி வந்து கடையில் தான் வாங்கியிருக்கோம். மொத்தமாக நான் வந்து 3 கிலோ ரைஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா சமயத்தில் அதிரசம் செய்யலாம், எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சம் 3 கிலோ வாங்கியிருக்கேன். ஆனால் நம்ம முறுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சுண்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அரைப்படி சுண்டு. இந்த சுண்டில் தான் அளக்க போகிறோம். கிலோ கணக்குலேயும் சில பேர் வாங்கி செய்வாங்க. எனக்கு வந்து படியில் அளந்து செய்கிறதுனால எனக்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த படியால் வந்து நம்ம 5 சுண்டு அளந்து எடுத்துக்க போகிறோம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசின்னு சொல்லுவோம்ல, அரிசி நான் கிட்டக்க வந்து அளக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பச்சரிசி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு இதால் இந்த அரைப்படி சுண்டால் ஒரு 5 சுண்டு போடுறேன். 5 சுண்டு அப்படிங்கும்போது நமக்கு 2.5 படி கணக்குக்கு வரும். பச்சரிசி வந்து நல்லா மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க. அப்போ தான் வந்து முறுக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு 38ன்னு ஒரு அரிசி இருக்கும். அதை விட இந்த மாவு பச்சரிசி வந்து அதிரசத்துக்கோ முறுக்குக்கோ எல்லாத்துக்குமே பலகாரம் செய்கிறதுக்குன்னு பார்த்தா மாவு பச்சரிசி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரேஷன் பச்சரிசிலையும் செய்யலாம். ரேஷன் அரிசியாக இருந்தாலுமே நீங்கள் கழுவி காய வச்சுட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். போன வருஷம் கூட நான் ரேஷன் அரிசியில் செஞ்சேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இடையில அண்ணாண்ணிலாம் வந்திருந்தப்போ கூட 2 படி மட்டும் செஞ்சேன். அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கழுவி காய வச்சுட்டு செய்யுங்க எந்த அரிசியாக இருந்தாலும். இப்போ இந்த பச்சரிசி பாருங்கள், மாவு பச்சரிசினா கொஞ்சம் குண்டு குண்டாக இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கணும். கழுவி காய வச்சு நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து தேங்காய் பால் முறுக்கு தான் செய்வோம் எப்போவுமே வந்து. முறுக்கு புளிகிற வீடியோவும் நான் அடுத்தது வந்து வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் ஒன்று பூச்செடிங்களுக்கு ஊற்றிடுங்க. நான் வந்து நம்ம தெருவாசலுக்கு வந்து பசு வரும், அதனால் பசுமாட்டு வச்சுருவேன். சாதம் வடிக்கிறேன், சாதம் வடித்த சாதம் தான். அதனால் வடித்த கஞ்சி இந்த மாதிரி அரிசி களையிற தண்ணி எதையும் கீழே ஊற்ற மாட்டேன். உளுந்து கழுவுற தண்ணியெல்லாம் கருப்பு உளுந்து தான் நம்ம இட்லிக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற்றி வச்சோம்னா வெளியில் தூக்கி வச்சிட்டோம்னா வந்து குடிச்சிட்டு போயிடும் வேஸ்ட் ஆகாமல். இப்போ நம்ம சுத்தமாக வந்து இதை மாதிரி ஒரு துண்டை போட்டுட்டு நல்லா வடிகட்டினோம்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வடிஞ்சிரும். அதே மாதிரி அரிசி வந்து ஊரெல்லாம் வச்சிடாதீங்க. கழுவுன உடனே காய வச்சிடணும். 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல், அப்போ தான் நமக்கு சீக்கிரம் காயும் உங்களுக்கு. ஊற வச்சிடாதீங்க. நல்லா வந்து ஒரு 3-4 தடவை, அதாவது தண்ணி கொஞ்சம் பளிச்சுன்னு வர அளவுக்கு கழுவிட்டு நம்ம உடனே வந்து சுத்தமாக இதை மாதிரி ஒரு மெலிசு துண்டை வச்சு வடிகட்டிட்டு உடனே வந்து காய போட்டுடலாம். நம்ம கொல்லை பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது. மொட்டை மாடியிலலாம் வந்து இடம் கிடையாது, நமக்கு சீட்டு போட்டுட்டாங்க. அதனால் மாடியில் கொண்டு போய் காய வைக்க முடியாது. எப்போவுமே மிளகா கொத்தமல்லி இந்த மாதிரி அரிசி எல்லாமே கொல்லை பக்கம் இருக்கிற இடத்துல தான் போடுறது. சுத்தமாக ஒரு காட்டன் வேஷ்டியில் வந்து நல்லா மெலிசாக வந்து பரப்பி விட்டுட்டோம்னா நமக்கு சீக்கிரம் காயும். இது எப்படி நான் இப்போ கழுவி காய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா மணி காலையில் ஒரு 10:30-11 ஆயிடுச்சு. ஒரு 4 மணி வரைக்கும் காய்ஞ்சிதுன்னா போதும் நமக்கு இந்த படிக்கிற வெயிலுக்கு. அதுக்கு மேலே கொல்லை பக்கம் நிழலும் வந்துடும், தென்னை மரம்லாம் இருக்கிறனால. ஒரு 3-4 இந்தக்குள்ளே நமக்கு வந்து காய்ஞ்சாலே போதும். நல்லா மெலிசாக பரப்பி விட்டுட்டோம்னா சீக்கிரம் காய்ஞ்சிரும். துணி பறக்காமல் இருக்கிறதுக்கு 2 கட்டையும் தூக்கி வச்சுட்டு அப்படியே அரிசி காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் ஒரு 4 மணி வாக்கில் சுத்தம் பண்ணி, ஏன்னா கொல்லை பக்கம் அந்த தூசு காற்றுல தூசுலாம் இருக்கும், நல்லா சுத்தமாக புடச்சிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா அப்படி கையால் எடுத்துகிட்டு நம்ம அப்படி நிமிட்டும் போது உடையணும், பொறன்னு உடையணும். இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அரிசியில். இதை மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து முறுக்கு மாவு ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருந்தால் கூட வீணாகவே போகாது, நமக்கு அப்படியே இருக்கும் மாவு. ஸோ இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா
நான் வந்து கேரி பேக்கில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அரைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பாத்திரத்துலேயே வச்சோம்னா நமுத்து போயிடும். கேரி பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் வந்து உளுந்து வறுக்கிறப்ப எடுத்து பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2½ படி அரிசி போட்டோமா, அதுக்கு வந்து ஒரு படிக்கு 100 கிராம் உளுந்து, 2½ படிக்கு 1/4 கிலோ போட்டிருக்கேன் நான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரேஷியோவில் போடுவாங்க. நான் வேறு பொரி அரிசி, பைத்தம்பருப்பு இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெறும் உளுந்து, அரிசி, புளியும் போது தேங்காய் பால், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துப்போம். தண்ணிக்கு பதிலாக ஃபுல்லாகவே தேங்காய் பால் தான். அதே மாதிரி முழுக்க வந்து கடலை எண்ணெயில் தான் புளியுவோம். மற்ற எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதில்ல. 1 மாதம் வரைக்கும் சிக்கு வாடெல்லாம் இல்லாமல் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உளுந்து வறுத்து கொட்டிட்டு அதே எண்ணெய் சட்டிலேயே நான் வந்து இந்த வெண்ணெயை வந்து உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 கிலோ பட்டர் வாங்கியிருக்கோம். நல்லாவே உங்களுக்கு நல்லா நான் சொல்கிற பக்குவத்தில் காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலுமே நமக்கு வந்து கெட்டு போகாது. வெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறனால நான் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். நார்மலாக வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன்னா எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு நெய் வந்துடும். 2-3 மாதத்துக்கு கூட அந்த நெய் வந்து நான் வச்சுப்பேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மைசூர் பாக்கு, ஸ்வீட்டு, லட்டுக்கிட்டு ஏதாவது செய்யணும்னா நமக்கு நெய் அதிகமாக தேவைப்படும். அதனால் கொஞ்சம் 1 கிலோவாக வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ஏதாவது கெஸ்ட்டு வராங்க, நிறையா ஏதாவது சமையல் செய்யணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் 1 கிலோவாக வாங்கி உருக்கி வச்சுக்கிறது. அப்பப்போ நம்ம போய் கடையில் நெய் வாங்க தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே இந்த வெண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகிடும். அதே மாதிரி நெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் வேணும் அப்படின்னா நெய் பட்டர் வாங்கும்போது நம்ம வந்து பசு வெண்ணெய்ன்னு கேட்டு வாங்கிக்கணும். சில வெண்ணெய் வந்து நம்ம உருக்கினோம்னா நெய் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும். அது வந்து ஏதோ எருமை வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பசு வெண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு நெய் வந்து காய்ச்சினதுக்கப்புறம் நெய் மஞ்சளாக இருக்குது. அது மாதிரி எனக்கே அது ரொம்ப நாள் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் நல்லா தெரியும். அது மாதிரி பசு வெண்ணெய்ன்னு கேட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயும் மஞ்சளாக இருக்குது, நெய்யும் வந்து காய்ச்சினதுக்கப்புறம் மஞ்சளாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும் இந்த வெண்ணெய் வந்துட்டு. அப்படியே நல்லா கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் வெண்ணெய். எங்கள் சைடு நான் கும்பகோணத்தில் தான் வாங்குகிறேன். நல்லாவே இருக்குது வெண்ணெய் வந்து நான் ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே வந்து நெய் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வெண்ணெய் தான் வாங்கி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறத விடவும் நம்ம வீட்டில் காய்ச்சிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்குலாம் நமக்கு வந்து கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக வந்து எனக்கு இந்த நெய் காய்ச்சறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இந்த 1 கிலோ வெண்ணெயை ஒரு நெய்யாக உருக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக ஆச்சு. அடுத்தடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி சுத்தமாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த ஸ்டேஜ் நமக்கு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா இந்த மேலே ஒரு மாதிரி திப்பியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து வெள்ளையாக மேலே இருக்கிறது எல்லாமே அந்த இப்போ பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் வந்து அந்த நெய்யில் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். தடன்னு இருந்துச்சா குழம்பு மாதிரி, இப்போ அப்படியே கொஞ்சமாக மேலே நீத்தா மாதிரி வருது பாருங்கள். அந்த மேலே இருக்கிற மிதக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற தயிர் மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அடியில் போயிடும். அடியில் போயிட்டு மேலே வந்து வெண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும் நெய். அது வரைக்கும் நமக்கு கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிண்டும் போது தெரியுது பாருங்கள், அடியில் வெள்ளையாக மிதக்கும் பாருங்களேன். அது வந்து எல்லாமே அடியில் போயிடும். மேலே வந்து ஃபுல்லாக நுரை கட்டி வரும். அந்த அடியில் இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த பார்ட்ஸ்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே ரெட்டிஸாக மாற ஆரம்பிக்கும். நமக்கு தெரியும், அது மாறுறப்போ நமக்கே தெரியும். கொஞ்சம் ரெட் கலராக அப்படியே பொன்முருவலாக ஆகிற டயத்தில் நம்ம வந்து அதை முறிச்சிக்கலாம். நான் வந்து முருங்கைக்கீரை போட்டு தான் முறிப்பேன். கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன். சில பேர் தயிர் சேர்க்குறாங்க. எனக்கு தயிர் சேர்க்க பிடிக்கல. உப்பு சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குது நெய். உப்பு சேர்க்கலாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமாக சேர்க்கலாம். முறிக்க தானே இந்த வெண்ணெய், அப்புறம் ஏதாவது ஒன்று போட்டு முறிச்சு தான் ஆகணும். ஜீரகம், மிளகாய் என்னென்னமோ போடுறாங்க, கருவேப்பிலை, அதெல்லாம் நமக்குலாம் செட் ஆகாது. ஒன்லி முருங்கைக்கீரை, இந்த உப்பு, இந்த நெய் வாசத்தை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசம். கடையில் வாங்குறத விட சூப்பராக இருக்கும். நெய் முறிக்கிறதுக்கு, வெண்ணெய் முறிக்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த 2 பொருள் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த சட்டி ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செவந்து வந்துருச்சா, அப்படியே நுரை கட்டி நிற்கிது பாருங்கள். இந்த டயத்தில் முருங்கைக்கீரையை போட்ட வேண்டியது தான். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடியில் உள்ளலாம் ரொம்ப கருத்து போனாலும் நல்லா இருக்காது உங்களுக்கு. இந்த 1 கிலோ வெண்ணெய்க்கு நான் இந்த கிலோ வந்து உப்பு இவ்வளோ தான் சேர்க்குறோம். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கிளறி விட்டோம்னா தெரியும் உங்களுக்கு. அடியில் இப்போ எண்ணெய் சட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் உள்ளது எல்லாமே சிவப்பாக இருக்கா. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான். மோஸ்ட்லி இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு.
இப்போ அடுத்தது வந்து அப்படியே அரிசி வந்து நம்ம அரைக்க கொடுத்துறதுக்காக வாளியில் கொட்டி கொடுக்குறேன். மில்லு வந்து பக்கத்துலேயே இருக்குது. அரிசியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு வெண்ணெயும் வடிகட்டி வச்சிடலாம். நெய்யை மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு 2.5, இது ஒரு 1/4 கிலோ, 2.25 கிலோ நமக்கு அந்த முறுக்கு மாவு இந்த இடம் நம்ம அரைக்கிறது. வீடியோவுக்கு கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்குமே இந்த எண்ணெய் சட்டியை வச்சேன். இது வாய் வந்து கொஞ்சம் வடிகட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு. அடியில் பிளேட் வச்சுட்டு வடிகட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரிஞ்சு போகாமல் நல்லா ரெட்டிஸாக இருக்கா. கரெக்டான பதம் இதான் நமக்கு நெய் வந்து காய்ச்சி எடுக்கிறதுக்கு. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா மொறுன்னு ஆகிடும். இதை வந்து சோத்தில் போட்டு பிசைஞ்சு அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லிட்டரு பிடிக்கிற செம்படம். இந்த செம்படத்தில் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு 1 கிலோ வெண்ணெய்க்கு இந்த அளவுக்கு நமக்கு நெய் இருக்குது. இது வந்து உடனே ஒரு சிலர் சொல்கிறாங்க 4 மணி நேரத்துலலாம் உறைஞ்சிரும்னு. எனக்கு வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டோன்னா தான் எனக்கு வந்து அந்த நெய் வந்து செட் ஆகுது. ஒரு சிலர் 4 மணி நேரத்துலலாம் நெய் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நான் 12:30 மணிக்கு காய்ச்சினது மறுநாள் காலையில் பார்க்கும்போது நமக்கு இடையில ஒரு 2 தடவை ஆறுனதுக்கப்புறம் கிளறி விட்டோம்னா நல்லா நெய் வந்து பக்குவமாக வந்துடும். மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த கேப்பில் இது வந்து மறுநாள் எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செம்படத்தில் நம்ம வடிகட்டினோமா, கிட்டத்தட்ட பாருங்கள் இது 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி. முன்னாடி கீழே இருந்துச்சு, இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ நெய் பாருங்கள் நமக்கு நல்லா உறைஞ்சி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் நெய் வந்து காய்ச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடையில் வெண்ணெய் வாங்கி உருக்குனிங்கன்னா உங்களுக்கு காசு ரொம்ப மிச்சம். நெய் எந்த அளவுக்கு மேலே ஆடை படர்ந்துருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து வீட்டில் உள்ள பால்லலாம் எடுக்கிறதில்ல. பாலில் உள்ள வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு டீ காஃபி டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. தயிர்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எப்போவும் வந்து கடையில் வாங்கி வெண்ணெய் உருக்கிக்கிறது, நெய் உருக்கிக்கிறது. டெக்ஸ்சர் பாருங்கள், மணலாக விளம்பரத்துலலாம் வர மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கைப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.